ஸோ இந்த 2 நாள்ல வந்து நாங்க கிட்டத்தட்ட 3 வாட்டி சாமி தரிசனம் பண்ணிட்டோம். அதனால சாமி பார்க்க நீங்க எப்போ என்ன டைம்க்கு போனா கூட்டமா இருக்கும், காலியா இருக்கும். ஸோ திருச்செந்தூர் வந்தாலே ரொம்ப ஃபேமஸே வந்து பன்னீர் இலை விபூதி தான். ஸோ அந்த விபூதி எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம எங்க போவோம்னா நாளிக்கிணறுக்கு போவோம். அந்த நாளிக்கிணறு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும் தான் டைரக்டாக போகுது. கொஞ்சம் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து உங்கள் லக்கேஜஸ் எங்கே சேஃபாக வைக்கிறது, அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, குளிக்கிறது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் இருக்குது. ஆமாம், திருச்செந்தூர் போகிறதுக்காக ட்ரெயின் ஏற வந்திருக்கோம். ட்ரெயின் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து செந்தூர் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும்தான் டேரெக்டாக போகுது. மீதி ட்ரெயின் எல்லாமே பக்கத்து ஊருக்கு போகுது. அங்கேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 hour அப்படி ஆகும். அதனால டேரெக்ட் ட்ரெயினில் போயிட்டால் நம்மளுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிட்ட இருக்கும் கோயில்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ட்ரெயின் சூஸ் பண்ணிட்டோம். ஒரே ஒரு ட்ரெயின் இருக்கிறதுனால கொஞ்சம் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 2 months முன்னாடியே புக் பண்ணுற மாதிரி இருக்கும். போக வர ரெண்டுமே வந்து நாங்கள் ஒரே ட்ரெயினில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு மட்டும் ஒருத்தருக்கு 440 rupees ஆச்சு. ஸோ ட்ரெயினோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து மதியானம் 4 மணிக்கு கிளம்புது. திருச்செந்தூருக்கு அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு போகுது. ட்ரெயின்லேருந்து இறங்கினோன்னே வந்து நம்மளுக்கு நிறைய ஆட்டோஸ் இருக்கும். ஷேர் ஆட்டோ பார்த்தீங்கன்னா 30 ரூபா ஒரு ஆளுக்கு வாங்குறாங்க. நார்மல் ஆட்டோனா 100 ரூபா வாங்குறாங்க. இறங்கினோடனே நம்மளுக்கு வந்து அந்த ஆர்ச் தான் கண்ணில் தெரியும். ஸோ அப்படியே நாங்கள் உள்ளே போயாச்சு. உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும். ரொம்ப நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ப்ரஷ் பண்ணிக்கணும், ஃப்ரெஷ்அப் ஆகிக்கணும்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இங்கே வந்து குளிக்க முடியாது. அண்ட் எல்லா பக்கமும் இந்த மாதிரி போர்டில் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு யாரையும் கேட்கவே வேணாம், நீங்கள் பாட்டு அதை பார்த்துட்டே போயிட்டே இருக்கலாம். திருச்செந்தூர் வந்தோடனே எல்லாருமே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடல்ல தான் நீராடுவாங்க. அதுதான் இங்கே ப்ராக்டிஸுமே. ஃபர்ஸ்ட் கடல்ல நீராடுவோம். அடுத்து நம்ம எங்கே போவோம்னா நாளிக்கிணறுக்கு போவோம். அந்த நாளிக்கிணறு பார்த்தீங்கன்னா அப்படியே கடலுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல ஒரு ப்ளூ கலர் ஷீட் போட்டிருப்பாங்க. இதுதான் நாளிக்கிணறுக்கான லைன். இப்போ நாளிக்கிணறுல நீராடுறதுக்கான லைனுக்கு நாங்கள் போக போகிறோம். நாளிக்கிணறுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான், டிக்கெட்ஸ் இல்லை, எதுவும் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த தண்ணி ஊற்றுற இடத்துல மட்டும் ஒரு சில பேர் 10 rupees 20 rupeesனு வைக்கிறாங்க. பட் அது அவங்களா விருப்பப்பட்டு வைக்கிறது தான். 2 hours later. நம்ம ட்ரெயின்லேருந்து இறங்கி நேராக வந்து கோயிலுக்குள்ளே போனதுனால நம்ம லக்கேஜ்லாம் வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து பீச்சில் குளிச்சுட்டு நாளிக்கிணறில் குளிச்சுட்டு வந்து இப்போ நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வந்திருக்கோம். உங்களுக்கு வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ரூம்லாம் புக் பண்ண முடியாது, ஒரே நாளே நீங்கள் கிளம்புறீங்க அப்படின்னா இது வந்து சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லாக்கர் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா குளிக்கிறதுக்கு ரூம் இருக்குது, சேஞ்சிங் ரூம் இருக்குது, பெரிய ஹால் கொடுத்துட்றாங்க. நீங்கள் வேணும்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரொம்ப நீட்டாக சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 100 rupees மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு லாக்கர் சாவி கொடுத்துட்டாங்க. கோயிலுக்கு வெளியவே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மடமோ இல்லைனா ரூம்ஸோ நிறைய இருக்குது. அதனால் நம்ம வந்து புக் பண்ணிட்டு தான் வரணும்னு அவசியம் இல்லை, நம்ம வந்து கூட புக் பண்ணிக்கலாம். அதாவது எதுவும் ஃபெஸ்டிவல்ஸோ இல்லை அந்த மாதிரி இல்லாத டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். பீச்லேயும் நாளிக்கிணறுல குளித்தோம் இல்லையா, ஸோ அதனால் துணிலாம் ஈரமாக இருக்குது. ஸோ அதுக்காக வந்து நாங்களே அந்த ஒயிட் கவர் எடுத்துகிட்டு வந்தோம். பட் ஆனால் பீச்லேயே வந்து உங்களுக்கு விற்கிறாங்க. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு வர வந்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த கவர் வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது. திருச்செந்தூர் கோவிலில் வந்து அந்த ஆர்ச் காமிச்சேன் இல்லையா, அது இல்லாமல் இன்னொரு பக்கம் வழியும் இருக்குது. அண்ட் அங்கே வந்து ஒரு விநாயகர் கோவில் இருக்குது. நிறைய பேர் இந்த நாளிக்கிணறுல குளிச்சுட்டு நேராக விநாயகர் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு தான் உள்ள முருகனை பார்க்க போகிறாங்க. ஸோ அதே மாதிரி நாங்களும் வந்து ஒரு தேங்காய் உடைச்சிட்டு சாமி பார்க்க கிளம்பியாச்சு. கோயில் உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி நீங்கள் பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதனால தான் நம்ம வந்து உள்ளே வீடியோ எடுக்க முடியல. ஸோ சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து வெளியே வந்தாச்சு.
நம்ம வந்த நேரம் கரெக்டாக 1 மணிக்கு அன்னதானத்துக்கு வந்துட்டோம். அதனால் வந்து பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. அண்ட் கூட்டத்தையும் தாண்டி ஒரு பந்திக்கும் வந்து நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 to 25 minutes வெயிட்டிங் டைம் இருக்குது. அதனாலேயே வந்து எங்களுக்கு கோவிலில் நின்னதை விட நாழிக்கிணறில் நின்னதை விட இங்கே தான் ரொம்ப டைம் ஆச்சு. 3 hours ஆச்சு எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. ஆனால் வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சுட சுட கொடுத்துட்டே இருக்காங்க. அண்ட் அன்னதான டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா நைட் 8 மணி வரைக்கும் பிரேக்கே இல்லாமல் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். எப்போ போனாலும் உங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும். நாங்கள் வந்து 1 night ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தனால நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு காலையில் வந்தோடனே நீங்கள் பார்த்த மாதிரி நாழிக்கிணறில் குளிச்சுட்டு பேக்லாம் வச்சுட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் போய் சாமி கும்பிட்டு சாப்பிட்டு வெளியே எப்போ வரமோ அப்போ ரூம் புக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். அண்ட் நாங்கள் நினச்ச மாதிரியே லேட் ஆகிடுச்சு. 4 o'clock தான் நாங்கள் வெளியவே வந்தோம். ஸோ வெளியே வந்துட்டு 4 o'clock ரூம் புக் பண்ணிட்டோம். ஸோ தட் நாங்கள் நெக்ஸ்ட் டே 4 வரைக்கும் எங்களால் ஸ்டே பண்ண முடியும். அப்புறம் ரூமுக்கு போயிட்டு ஒரு 2 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே பீச்சுக்கு வந்துட்டோம். அண்ட் மெயினாக இதனால தான் வந்து நாங்கள் 1 day ஸ்டே பண்ணணும்னு நினச்சோம். ரொம்ப ரஷ் பண்ணி கடகடன்னு கிளம்பாமல் எனக்கு வந்து அந்த பீச்சில் பொறுமையாக உட்காரணும். அதனால் எங்களுக்கு கிட்டத்தட்ட 12 o'clock வரைக்கும் நாங்கள் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் டிஃபனும் நாங்கள் பீச்லேயே முடிச்சிட்டோம். 50 rupees தான் ஆச்சு. சூப்பராக இருந்துச்சு. சாம்பார் சட்னி எல்லாம் அங்கேயே நம்ம வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ தேர்ஸ்டே காலைல வந்தோடனே நாங்கள் சாமி பார்க்க போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு நாங்கள் உள்ளே போய் தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வர 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃப்ரைடே இன்றைக்கி காலையில் நாங்கள் சாமி பார்க்க போனோம். இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணோம், காலங்காத்தால் ஏர்லி மார்னிங்கே பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 3:30க்கெலாம் க்யூவில் நிற்கலான்ட்டு நாங்கள் போனோம். ஒரு 20 பேர் இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நடை வந்து 5:30க்கு தான் திறந்தாங்க. ஸோ அதனால் க்யூவே டிக்கெட் கொடுக்க ஆரம்பித்ததே பார்த்தீங்கன்னா ஒரு 4:45, 5 o'clock அந்த மாதிரி தான் டிக்கெட் கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் காலையில் சீக்கிரம் போனதுனால ஒரு 20 minutesல சாமி பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் மறுபடியும் வந்தோம், வெளியே சுற்றினோம், அங்கங்கே பீச்சுக்கு போனோம், ஷாப்பிங்லாம் பண்ணோம். அதெல்லாம் பண்ணிவிட்டு ரிட்டன் நாங்கள் வந்து ஒரு 1 o'clock பார்த்தோம். ரொம்ப காலியாக இருந்தது, சுத்தமாக கூட்டமே இல்லை. மறுபடியும் அதே மாதிரி 100 rupees டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போனால் கிட்டத்தட்ட கூட்டமே இல்லை. நான் எங்கேயுமே நிற்கல, டேரெக்டாக அந்த சாமி கும்பிட்ற இடத்துக்கு கிட்ட போய் தான் நின்னோம். ஆல்மோஸ்ட் எங்களை ஒரு 10 minutes வந்து யாருமே புஷ் பண்ணல, யாருமே இது பண்ணல, ஓரமாக நின்று பார்த்துக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கூட்டமே இல்லை. கூட்டம் இருந்தால் கண்டிப்பாக சாத்தியம் இல்லை. கூட்டம் இல்லாததுனால நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 minutes நின்று பொறுமையாக சாமி பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 லைன் இருக்குது. ஒன்று வந்து பொது தரிசனம், உங்களுக்கு வந்து ஃப்ரீ. அதுக்கப்புறம் 100 ரூபாய் டிக்கெட் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு முதியோருக்கும் அப்புறம் குழந்தைங்க, கை குழந்தைங்க வச்சுக்கிறவங்களுக்கு, மாற்றுத்திறனாளிக்கு இதுக்கு வந்து ஒரு லைன் இருக்குது. அந்த முதியோரை அதுக்கெலாம் வந்து உங்களுக்கு ஆதார் கார்டு தேவை. அண்ட் அவங்க கூட இன்னொரு பர்சன் நம்ம போய்க்கலாம் கூட. மற்றபடி 2 பேர் 3 பேர்னு எக்ஸ்ட்ரா விட மாட்டேங்கிறாங்க. முதியோரோ இல்லை குழந்தை வச்சுருக்கவங்களுக்கோ கூட எக்ஸ்ட்ரா ஒருத்தர் அலோவ் பண்ணுறாங்க. என்னோடய பேர் சானியா. பௌர்ணமியில் கூட்டம் அதிகமாக இருக்கும், திருவிழா காலங்களில் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும், விடுமுறை நாட்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும். டூர் போகிறவங்க சரி, இந்த உள்ளூரில் இருக்கிறவங்க, சாமி இந்த தட்சிணாமூர்த்தியை கும்பிட்றவங்க சரி, எல்லாருமே செவ்வாய்க்கிழமை வேலைக்கிழமை இங்கே வந்து போய் சாமி வணங்கிட்டு தான் இருப்பாங்க. காலையிலே தரிசனம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு வர்றவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நாழிக்கிணறு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாழிக்கிணத்துலலாம் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். ஒரு காலையில் 4 மணி to 7 மணி வரைக்கும்லாம் ரொம்ப க்ரௌட் இருக்கும். அந்த மாதிரி டைம்லாம் அப்போல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் மதியான டைமில் வந்தாலுமே ஃப்ரீயாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து காலையில் தான் சாமி பார்க்கணுன்னு கிடையாது. நீங்கள் வந்து மதியானமும் சாமி பார்க்கலாம், எப்போனாலும் சாமி பார்த்துக்கலாம். ஃப்ரீயாக வந்து சாமி கும்பிட்ற நேரம் பார்த்து மதியானமாக டைமில் வந்து சாமி கும்பிடலாம். பார்த்து வாங்க.
ஸோ திருச்செந்தூர் வந்தாலே ரொம்ப ஃபேமஸே வந்து பன்னீர் இலை விபூதி தான். அந்த பன்னீர் இலை விபூதி எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைனில் நின்று போகும்போது உள்ள சாமி கிட்ட போகும்போது வந்து அங்கே இருக்கவங்களே வந்து விற்கிறாங்க. ஒரு பேக்கெட் வந்து 100 ருபீஸு. அதில் வந்து நம்மளுக்கு பன்னீர் இலை இருக்கும், விபூதி இருக்கும், அண்ட் சாமி ஃபோட்டோ ஒன்று சேர்த்து விபூதி பேக்கெட்டோடு சேர்த்து கொடுக்குறாங்க. இது வந்து 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மார்னிங் போனால் தான் வந்து பன்னீர் இலை விபூதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில வீடியோவில் பார்த்துருந்தேன். பட் ஆனால் அப்படி கிடையாது. நாங்கள் வந்து 3 தரிசனமும் போனோம். காலையிலேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் எப்போ போனாலும் வந்து உங்களுக்கு அது கிடைக்கும். 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ட்ராவல் வீடியோஸ் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய். பாய்.